நேற்று தான் பிரியாணி வாங்கினோம், இன்றைக்குமே பிரியாணி செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மணி 12. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ சிக்கனு செப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 1 கிலோ சிக்கனு, 1/4 கிலோ அரிசி போட்டு, ஒரு 1/4 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி 2 பேருக்கு தான் இது. எங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும், எப்பவுமே சாப்பிட மாட்டா. அதனால் இப்போ நம்ம இதை எடுத்து தம்மில் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன், அதில் வச்சுடுவோம். தம்மில் ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். சிம்மரில் போட்டேன், மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை வந்து இங்கே வந்து சிம்மரில் போட்டுக்கலாம். தெரியுதா பாருங்கள், எரியுது. ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். சில பேர் வந்துட்டு விசில் போட மாட்டுறாங்க குக்கரில் வைக்கும்போது. நான் வந்து விசில் போட்டு தான் வைப்பேன். அப்போ தான் நல்லா வந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும். போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு 3 முட்டை வேக வச்சுருக்கேன். என் பொண்ணு வந்து என் பிரியாணி சாப்பிட மாட்டேன். அந்தம்மா சப்பாத்தி சட்னி இருக்குது. அப்புறம் சிக்கன் 65க்கு பரட்டி வச்சுருக்கேன். மசாலா அது அப்புறம் காட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிக்கன் 65க்கு மசாலா போட்டு பரட்டி ஃப்ரிட்ஜில் இருந்தது, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இங்கே முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ தம்மு கட்டினது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம வச்சாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நேற்றே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு வாந்தி வர மாதிரி. எனக்கு ஹோட்டல் பிரியாணி பிடிக்கிறதே இல்லை. 2 வாய் சாப்பிட்டேன். நான் நாய்க்கே போட்டாச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி நானே பிரியாணி செஞ்சேன். வீட்டில் செஞ்சால் தான் கொஞ்சமாக டேஸ்ட் நல்லாயிருக்கு. சிக்கன் பிரியாணி, ஆனியன் வெள்ளரிக்காய் ரைத்தா, சிக்கன் 65, எக்கு. என் பொண்ணுக்கு வந்து 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு பிரியாணி எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் நல்லான்னு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை 2 லெக் பீஸ் எனக்கு தான். இது என்னோடய பொண்ணுக்காக வச்சுருக்கேன்.